வானம் பூமியும் மாறிடினும் உந்தன் வார்த்தை மாறாதென்றே அதை நம்பியும் இடம் நான் வந்தேன். என்னை நடத்தும் என் இயேசையா, இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். என்னை தேடி வந்தவரே, என்னை மீட்டு கொண்டவரே. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 29 வரை. தியானத்தின் தலைப்பு வழி நடத்தும் ஆசிரியர். விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 24. பள்ளியில் பல ஆசிரியர்களிடம் படித்த அனுபவம் இருந்தாலும் ஒரு சிறந்த ஆசிரியர் என்று சிந்திக்கும்போது எனது முதலாவது ஆசிரியர் என்னுடைய தாயாராகத்தான் இருக்க முடியும். கணக்கோ எழுத்தோ எனக்குள் ஆழமாக பதியும்படி என்னை படிக்க ஊக்குவித்தவர் எனது தாயார்தான். எனவே அவர்தான் எனது முதலாவது ஆசிரியர். ஆசிரியர் என்று நினைக்கும்போது புதிய காரியங்களை கற்றுக் கொடுப்பவர், கண்டிப்பானவர், மதிப்புக்குரியவர் என்று இப்படியெல்லாம் எண்ண தோன்றும். இங்கே பவுல் கலாத்தியருக்கு ஒரு உபாத்தியாரை, அதாவது ஆசிரியரை அறிமுகப்படுத்துகிறார். நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு இந்த நியாயப்பிரமாணமே நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழிநடத்தும் உபாத்தியாய் இருந்தது என்கிறார். பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறது. ரோமர் 3ஆம் அதிகாரம் வசனம் 20. இது பவுலுடைய வார்த்தை. நியாயப்பிரமாணமானது மனிதனை தேவனுடைய பார்வையில் உகந்தவனாக ஒழுக்கத்தை நோக்கி வழிநடத்துகிறதாய் இருந்தது என்பது விளங்குகிறது. நியாயப்பிரமாணம் பாவத்தை உணர்த்துமே தவிர விடுதலை வராது. அது விசுவாசத்திற்கு உரியது அல்ல. அதன் உணர்த்துதலினாலேயே நாம் விடுதலையை தேடி கிறிஸ்துவிடம் போகிறோம். அது நம்மை கிறிஸ்துவை நோக்கி வழிநடத்துகிற ஒரு உபாத்தியாய் இருந்தது என்று பவுல் குறிப்பிடுவது இதுதான். ஆக மொத்தத்தில் மதிப்புக்குரிய, கண்டிப்புக்குரிய ஆசிரியராக அது செயல்பட்டது. ஆனால் இந்த நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவமாகையால் அது நம்மை தண்டிக்கும். நீதிமன்றங்களிலே இன்று நடப்பதும் இதுதான். ஆனால் விசுவாசம் வந்த பின்பு, கிறிஸ்துவினாலே கிருபை பெருகின பின்பு இந்த ஆசிரியருக்கு இனி நாம் அடிமை அல்ல. நாம் கிறிஸ்துவின் கிருபையாலே முற்றிலுமாய் விடுதலையானோம். அந்த கிருபை நாம் தொடர்ந்து பாவம் செய்ய ஒட்டாமல் நம்மை விலக்கவே பெருகிற்று. கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற யாவரும் அவருடைய புத்திரராகும் ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொண்டோம். அவருடைய புத்திரர் என்ற உரிமைக்குள் கிரேக்கரோ யூதரோ ஆணோ பெண்ணோ என்ற எந்த பாகுபாடும் இல்லை. கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட எல்லோருமே அவருடைய சுதந்திரராக இருக்கிறோம். நியாயப்பிரமாணம் உபாத்தி மாத்திரமே. இயேசுவின் இரத்தமே நமக்கு விடுதலையை தருகிறது. நீதிமன்றங்கள் ஒருபோதும் நம்மை வழிநடத்தாது. அது நமது தவறுக்கு தண்டனை அளிக்கும். ஆனால் இயேசு ஒருவர் மாத்திரமே நம்மை மன்னித்து நமக்கு விடுதலை தந்து வழிநடத்துகிறார். அவரது இரத்தத்தினாலான மீட்பை நாம் உதாசீனம் பண்ணலாமா? ஜெபம் செய்வோமா? அன்பின் தேவனே, என்னை வழிநடத்தும் ஆசிரியராக நீர் இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வழி நடக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.